அனைவருக்கும் வணக்கம் மக்களே. 2026 பிறந்துருச்சு. 2025 நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன அநியாயங்கள் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? மக்களுக்கு எந்தவித நன்மை நடந்திருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அநீதி எவ்வளோ நடந்திருக்குங்கிறது தெரியும். இது 2026லையாவது 2025 மாதிரி இல்லாமல் இருக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் மனசு வச்சாதான் நல்லது கெட்டது நீதி நேர்மை எல்லாத்தையும் கொண்டு வரலாம். இப்போ என்னன்னா, இந்த திருத்தணியில் ஒரு பையன் வெட்டினாங்கல்ல, இந்த ஒரிசா மாநிலத்துக்காரங்கள, அந்த பையனை எப்படிங்க அந்த டாக்டரை பார்த்தே ஆகணுங்க. எப்படி ஒரே நாளில் அந்த பையனுக்கு எப்படி இருந்தாலும் 30க்கு மேலே தான் வெட்டு விழுந்திருக்கும். என்னால் ஒரு பிளேடு சேவிங் பண்ணும்போது கிழிச்சாலே அது ஆடுறதுக்கு ஒரு வாரம் ஆகுது. அந்த பையனுக்கு அந்த உடனே ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அந்த வியாதியெல்லாம் சரியாயிடுச்சு, அவங்க சொந்த ஊருக்காக போகிறேன்னு சொல்லிட்டான். அவன் எப்படி பேசியிருப்பான் எனக்கு ஒன்றும் புரியலிங்க. அவ்வளோ வெட்டுங்க, எங்கள் காதால் ரத்தம் ஊற்றுது, மூஞ்சி மூரெல்லாம் சிதைச்சிட்டானுங்க. அவன் பேசுனான்னு வேறு சொல்கிறானுங்க. ஆனால் விளையாட்டுக்கு இல்லைங்க. இந்த அதிகாரி, இந்த நீதிபதி, அரசு ஊழியர்லாம் ஏன் தான் இந்த ஆட்சிக்கு இப்படி பயந்துக்கிட்டு வெறும் பொய்யா சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையா? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அப்படி இல்லாமையா உங்களை வாய் வைத்த கழுவ சொல்லுது? என்ன பண்ணிட போகிறாங்க? உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்களே. தூக்கலத்தை விட்டுற போகுது அரசு, அது கிடையாது. அப்படி சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? முறைச்சி பார்த்தா அதனால தான் பிரச்சனைங்கிறீங்க. கஞ்சா குடிச்சிட்டு கத்தியால் வெட்ட போனான்னு சொன்னாக்க உங்களுக்கு என்ன வந்துட்டதில்ல? அதே உங்கள் சொந்தக்கார பையனையோ இல்லை மோனையோ வெட்டினே சொல்லுவையா? ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளியை படிக்கணும்னு விட்டுருக்காரு. அவங்க குடும்பத்தில் ஒருத்தனை இதேமாரி கத்தியால் அவன் வெட்டியிருந்தானா, குத்திருந்தானா, அந்த நீதிபதி சொல்லுவாரா? எப்படியா நீங்களாம் படிச்சுட்டு தான் வந்தீங்களா, இல்லை லஞ்சம் கொடுத்துட்டு தான் வந்தீங்களா? ஒரு மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்களேயா? நீங்களாம் மனித பிரிவு தானே? எனக்கும் வெக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டு வந்தவனை வாழ வைப்பும் தமிழ், இப்போ வந்தவனை விரட்டி அடிக்கிற தமிழ்நாடாக இருக்குது. என்ன பண்ணுறது? நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் இப்போ இல்லை. தமிழ்நாட்டில் அழிஞ்சு போயிட்டு இந்த 26லையாவது நல்ல வழி காட்டணும் மக்களே. இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பொங்கலுக்கு இலவசம் கொடுக்குறாங்க, அதுக்கு மூக்குத்தி கொடுக்குறாங்க, தோடு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி நல்ல மக்களை தேர்ந்தெடுங்க. இதுவரை நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம், இனி எப்படி வாழ போகிறோம், தமிழ்நாட்டில் தமிழன் வாழறதுக்கு தகுதி இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ அநீதி நடக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்காரன்னா மேலே கீழே பார்க்குறானுங்க அடுத்த மாநிலத்துக்காரங்க. ஆனால் இதை எந்த மீடியாவும் காட்டாது. ஏன்னு வச்சுக்கோங்க, தவறு அவங்க மேலே இருக்குல்ல, அதனால் காட்டாது. இதே வேறு ஒரு ஆட்சியில் வேறு ஒன்று நடந்ததுன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி உலகம் பூரா இருக்கிற மீடியாலாம் மைக்கை தூக்கிட்டு சந்து பூந்தெல்லாம் நின்றுட்டுருப்பாங்க. எங்கே தமிழ்நாடு உலகம் பூரா கேட்டிங்களா, அந்தமாரி ஆகிட்டு அந்தமாரி ஆகிட்டுன்னு. ஆனால் இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சியை யாருமே வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மக்களே நீங்கள் தான் திருந்தணும். திருந்தா இல்லாவிட்டால் நம்ம 5 வருஷத்துக்கு வருந்தணும். இதுதான் உண்மை.